உங்கள் வீட்டு பீரோவில் இந்த 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து வைங்க. அப்புறம் மகாலட்சுமிக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் சக்தி வாய்ந்த ஒரு அபிஜித் நட்சத்திரமாக இருக்கு. ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமையில வந்திருக்கு பாருங்க. புதன் அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த நாள் அல்லவா? இன்றைய தினம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது. பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருகிறது. அதுவும் ஈவினிங் டைமில், அந்த ஈவினிங் டைம் அப்படிங்கிறது நித்திய பிரதோஷ நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் மிக சக்தி வாய்ந்த நேரமாக இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னாலும் இரவு 8 to 9 வருகிறது அல்லவா, அந்த நேரம் புதன் ஓரை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த நேரம். இந்த நேரத்தில் நிலவு தெரிகின்ற நேரத்திலையும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம். பௌர்ணமி அப்படின்னாவே சந்திரனோடு தொடர்புடையது. சந்திர பகவானுக்குரிய தானியத்தை வைத்து இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது 4:56க்கு ஆரம்பித்து 5:20 வரையும் இருக்கக்கூடிய நேரம். இந்த 24 நிமிடங்கள்லையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இரவு 8 to 9லையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். பௌர்ணமி திதியானது உங்களுக்கு ஜூலை 28ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுது. ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:58, அதாவது 9 மணி வரையும் இந்த பௌர்ணமி திதியும் இருக்கு. எப்பவும் போல அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்றீங்க அப்படின்னா 2 நெய் தீபம் அல்லது 1 நெய் தீபமாவது ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த பீரோவில் வைக்கக்கூடிய பொருட்களை வைங்க. இரவு 8 to 9 வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு பீரோவில் வைங்க. நான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போவுமே அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க, நிறைய வைக்காதீங்க. அபிஜித் நட்சத்திர மந்திரத்தை சொல்லி நீங்கள் வைங்க. இரவு 8 to 9 நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இதை சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வேண்டிக்கிட்டு பீரோவில் வைங்க. இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த நாள், ஒரு புனிதமான நாள் அப்படின்னு அந்த 3ஆம் பிறையை நம்ம சந்திரனை தரிசனம் செய்வோம். அதே போல் இந்த வானில் முழு பௌர்ணமியாக நிலவு தெரியக்கூடிய நாளில் நம்ம சந்திரனை வழிபடணும். அன்றைய தினம் நீங்கள் வீட்டுக்கு வெளியவோ இல்லை மொட்டை மாடியிலையோ நின்று சந்திர பகவானை பார்த்து, அதாவது நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்கள். நிலவை பார்த்து நம்ம தரிசனம் செய்து வேண்டுவதால் நம்மளுடைய வேண்டுகோள் சீக்கிரம் நிறைவேறும். ஆயுள் அதிகமாகும், செல்வ சேர்க்கை ஏற்படும், தோஷ நிவாரணமாகும். இதெல்லாம் இந்த நிலவை தரிசனம் செய்வதால் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க. அதோட பீரோவில் இந்த பொருட்களை இப்படி வைங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யுது. எவ்வளவு வசதி இருக்கட்டுமே, எவ்வளவு வசதி காசு பணம் இருந்தாலும் நம்ம இன்னும் காசு வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் எவ்வளவோ மக்கள் பணத்தை சேர்க்கக்கூடிய தந்திர வித்தை கடைசி வரையும் தெரியாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ பேர் கடுமையாக உழைக்கிறாங்க, ஆனால் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல. சிலருக்கு வருமானம் வருது, ஆனால் வீண் விரயம் ஆகிட்டே இருக்குது. எதிர்காலத்துக்காக ஒரு பணத்தை கூட சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வருமானம் இல்லாதவர்களுக்கு கூட வருமானம் தானாக தேடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது உங்களுக்கு தடை இருக்குது, பணம் வருவதற்கான தடைகள்னால் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு பணம் பல வழிகளில் சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான தாந்திரீக சூட்சும முறை தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிற பொருள் பச்சரிசி தான். பச்சரிசினாவே சந்திர பகவானுக்கு உரிய தானியம். இந்த பச்சரிசி பாருங்களேன், எல்லா சுபகாரியங்கள்லையும் ஒரு முன்னுரிமை இந்த பச்சரிசிக்கு கொடுப்பாங்க. பச்சரிசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. அதனால தான் திருமணத்தில் பச்சரிசியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து அச்சதையை பயன்படுத்தி நம்ம பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் ஆகிறப்ப தாலி கட்டுற நேரத்தில் நம்ம போடுறோமா இல்லையா அச்சதையை. அது மட்டுமா எத்தனையோ பூஜை
வழிபாடுகள் நம்ம வீட்டில் செஞ்சாலும் இந்த பச்சரிசியில் மஞ்சள் கலந்து நம்ம அட்சதையாக நம்ம அதை பயன்படுத்துவோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மங்களகரமான பொருள். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா இந்த பச்சரிசி. 16 செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய சக்தி இந்த பச்சரிசிக்கு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் இதற்கு தேவைப்படுது. கண்ணாடி பவுல் இல்லை, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பீங்கான் பவுல், அதுவும் இல்லை அப்படின்னா மண் பாத்திரம் அது மாதிரி எடுத்துக்கலாம். கண்ணாடி பாத்திரம் தான் மிக முக்கியமானது. பெரிய பெரிய ஹோமங்களில் கூட பாருங்களேன், அந்த பூஜைகளில் கலசத்தை நிறுத்தணும் அப்படின்னா அந்த பச்சரிசியை பரப்பி அது மேலே தான் அந்த கலச சொம்பையே வைப்பாங்க. இறைவனுக்கு பிரசாதமாக செய்யக்கூடிய அனைத்து பலகாரங்கள்லையும் பச்சரிசிக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. வீட்டில் மாவிளக்கு கோலம் போடணும் அப்படின்னா அது பச்சரிசியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. வாசலில் மாக்கோலம் இட்டாலும் சரி, மகாலட்சுமிக்கு அட்சதை தூவினாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த பச்சரிசி பயன்படுது. ஏன் அப்படின்னா இது பல நேர்மறை ஆற்றலை தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது. அதனால் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இதற்கு இருக்குது. அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த பரிகாரத்துக்கு கொஞ்சம் நெல் கிடச்சதுன்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பச்சரிசியோட கொஞ்சம் நெல்லை கலந்தும் வச்சுக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கூட உங்களுக்கு நெல் கிடைக்கும். முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. முடியாதவங்க வெறும் பச்சரிசியை கூட பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு பீங்கான் பவுலோ கண்ணாடி பவுலோ அகலமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்குங்க. அதில் பச்சரிசியை நல்லா நிரப்பிடுங்க. அது மேலே மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக நல்ல மஞ்சத்தூளாக நீங்கள் சமையலுக்கு டெய்லி கையில் எடுத்து அதை கைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூளை எடுத்துக்காதீங்க. சின்னதாக பேக்கெட் இருந்தது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்குங்க. அதை நல்லா தூவி விட்டுருங்க அந்த பச்சரிசி மேலே. அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். இந்த கண்ணாடி பவுல் நிரம்ப இருக்கணும். நீங்கள் சின்ன பவுலாக எடுத்தாலும் சரி, ஆனால் பெரிய பவுலாக எடுத்துவிட்டு அதில் பாதி பச்சரிசியை நிரப்பிட்டு குறைவாக வைக்கக்கூடாது. சின்ன பவுலாக இருந்தாலும் அது நிறைவாக வைக்கணும். இப்போ அது மேலே அந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் மல்லிகை பூ கிடச்சது அப்படின்னா அதை தூவி விடுங்க. வீட்டில் பீரோவில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, நகை வைக்கக்கூடிய இடத்துல இதை வைக்கணும். தினம் பூ கிடைக்கிறவங்க மட்டும்தான் அந்த பூவை அந்த கண்ணாடி பவுலில் அந்த 5 ரூபாய் காயினுக்கு மேலே போடணும். ஏன்னா இந்த வாடிய பூ பீரோவில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறை சக்தி வரும். தினந்தோறும் பூ கிடைக்காதுங்கிறவங்க பூவை போட வேணாம். இதை நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. மாதம் மாதம் பௌர்ணமி அன்று இந்த பச்சரிசியை எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுடலாம். அதற்கு அப்புறம் புதுசாக பச்சரிசியை இது மாதிரி நீங்கள் வச்சிடலாம். இல்லை காக்கா குருவிக்கு நான் போடலை அப்படின்னா பச்சரிசியை மாவாக அரைச்சி வாசலில் மாக்கோலம் இடலாம். தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்றோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு தயார் பண்ணி பீரோவில் வச்சுக்கிட்டு வாங்க. இது மாதிரி செய்கிறப்ப கூடவே விடாமுயற்சியும் நம்ம போட்டு உழைக்கிறப்ப பணமானது நமக்கு நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் நேர்மறை சக்தி பெருகும். 16 செல்வங்களும் சேரும்.